உனக்கு என்னப்பா, நீ டாக்டர் ஆயிட்ட, கோடி கோடியா சம்பாதிப்ப. அவனுக்கு என்னப்பா, டாக்டர் ஆயிட்டான், லைஃபே செட்டில்டு. Myself Hakim, currently doing my internship in Madras Medical College. என்னோட இன்டர்ன்ஷிப் முடியும் இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், லைஃப் ஆஃப்டர் MBBS. சொல்றவங்க நிறைய சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா MBBS முடிச்சிட்ட, லைஃப் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை நிலவரம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன மாதிரி இன்டர்ன்ஸ்க்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, என்னதான் பண்ண போறோம் நம்ம இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணேன். மைண்ட் ப்ளோயிங், இவ்வளோ விஷயம் இருக்கா MBBSக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒன்னொன்னா என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இதுல போக போக ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், இது ஒரு சூப்பர் ஸ்டோரி. கேட்கிறப்பயே அவாடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு எனக்கு. ஸோ என்னோட ரேடியோ பிஜி ஒருத்தர் இப்போ செகண்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இது அவரை பத்திய ஸ்டோரி கிடையாது, அவர் என்கிட்ட புலம்புன ஸ்டோரி, அவரோட ஃப்ரெண்டை பத்தி. ஸோ அவரோட ஃப்ரெண்டு ரொம்பவே நல்லா படிக்கிறவர், MBBS முடிச்சாரு, கொஞ்சம் ஸ்மார்ட்டா திங்க் பண்ணாரு. அவர் நிறைய மார்க் எடுத்திருந்தாலும் அவர் வந்து கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போகாம நான் கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ் பயோகெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாரு. எய்ம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாரு. ஸோ பயோகெமிஸ்ட்ரி அங்க படிச்சு முடிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா போய் ஜாயின் பண்ணாரு. அந்த ஃபார்மா கம்பெனில அவர் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன்ல வந்து ஜாயின் பண்றாரு. கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன ஜிஸ்ட். ஒரு மெடிசன் மார்க்கெட்டுக்கு வந்து பப்ளிக் நிறைய பேர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி கிளினிக்கல் ட்ரையல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஸோ அங்க வந்து அது வேரியஸ் ஸ்டேஜஸ்ல அந்த மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் கிளினிக்கல் ட்ரையல்ஸ். ஸோ இங்க இவர் 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்றாரு. நிறைய பே கிடைக்குது, நல்ல ப்ரொமோஷன் கிடைக்குது, லைஃப் செட்டில். ஆனா இங்க தான் நம்ம ஆளு கதையில ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. என்ன பண்றாரு, அந்த ஜாபை குவிட் பண்றாரு. முடிச்சிட்டு வெளியில வராரு. வந்து அவரே ஒரு கிளினிக்கல் ட்ரையல்ஸ் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ லேர்ன் பண்றாரு. நிறைய கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்றாங்க. இங்க என்னோட ரேடியாலஜி பிஜி ஒன் ஆஃப் த ஹைலி வாண்டட் ஃபீல்ட் இன் மெடிசன். ரேடியாலஜில 50,000 ஸ்டைஃபண்டோட படிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அவரோட ஃப்ரெண்டு இன்னைக்கு க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ்ல ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் நம்ம லைஃப்ல என்ன டெசிஷன் எடுக்கிறோம், எந்த பாத்தை நம்ம சூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையே சேஞ்ச் பண்ண போகுது. நம்பர் 2, யூஸ்வல் ரூட். எல்லாரும் இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1 or 2 இயர்ஸ் உட்கார்ந்து படிச்சு அவங்களோட ட்ரீம் பிரான்ச்ல நீட் பிஜி சீட் எடுக்கணும்னு போயிடுறாங்க. நீங்க ஒரு இன்டர்னா நீட் பிஜி ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன், பக்கத்துல வாங்க. சாக்ஷி அரோரா மாதிரி இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் வந்து இப்ப ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸஸ் பாட்டியால வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போறாங்க. என்ன பொறுத்த அளவுல நீட் பிஜி ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ஃபேஸ் டு ஃபேஸ் படிக்கிறது தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இதனால பாட்டியாவோட லைவ் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸஸ்ல பெஸ்ட் ஃபேக்கல்டிஸோட கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இந்த லைவ் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸஸ் மிஸ் பண்ணாலுமே கூட ஆன்லைன்ல ரெக்கார்டட் லெக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இதுக்கும் 1 year வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தராங்க. இது இல்லாம கிராண்ட் டெஸ்ட், LMRP, லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம், கியூ பேங்க் சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இதுல என்னோட ஃபேவரட் கியூ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இதுல ரொம்பவே அருமையா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. பர்சனலா நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். இது இல்லாம ஏர் கண்டிஷன்டு ஸ்டடி ரூம் எல்லாமே அருமையா இருக்கு. ஸோ வீடியோ போற இது எல்லாத்தையும் less than 50K வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்க. நான் மிஸ் பண்ண மாட்டேன், நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதோட எக்ஸாக்ட் பிரைஸ் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க, கான்டாக்ட் பண்ணி பாருங்க. ஸோ தேர்ட் திங், ஒர்க்கிங் இன் ஹாஸ்பிட்டல். நீங்க எதர் கார்பரேட்ல ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் செட்டப்ல ஒர்க் பண்ணலாம். ஸோ கார்பரேட்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றப்ப நீங்க ஒரு சீனியர் டாக்டர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுவீங்க. நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிக்க வந்து பார்த்தீங்கன்னா முடியும். நான் இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணுவேன். இல்ல நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓன் கிளினிக் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணலாம். கிளினிக் செட்டப் பண்ணி ஏர்ன் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசாயிரும். அதுவும் ஒரு ரூரல் சைட்ல நீங்க இருந்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால ஏர்ன் பண்ண முடியும். பெரிய சிட்டிஸ்ல ஆல்ரெடி சேச்சுரேட் ஆன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு கிளினிக் வச்சீங்க அப்படின்னா அவ்வளவு சீக்கிரத்துல கிளிக் ஆகாது. என்னதான் கார்பரேட் ஹாஸ்பிட்டலா இருந்தாலுமே கூட 6 வருஷம் MBBS முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு MBBSக்கு சேலரி வந்து அதிகபட்சமே 50,000 தான். இதுவே உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரிஞ்சிருக்கு, இல்ல அதர் ஸ்டேட்ஸ்ல போய் ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பீகார் மாதிரியான ஸ்டேட்ஸ்ல இன்னைக்கு MBBSக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து 80,000.
இதுவே என் கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் 4 வருஷம் இன்ஜினியரிங் முடிச்ச உடனே அமேசான் மாதிரியான பெரிய கம்பெனில 1.5 lakh to 2 lakhs வந்து பாத்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 2 வருஷமா நான் இன்னும் இன்டர்ன்ஷிப் தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கேன். சோ இதான் MBBS ஓட நிலைமை. நெக்ஸ்ட் ஒரு கவர்மெண்ட் டாக்டரா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆகணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா MRB மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும். அதுக்கான நோட்டிபிகேஷன் கூட இப்ப வந்திருக்கு. சோ அதை இங்க போடுறேன், பாத்துக்கோங்க. இங்க வந்து ஸ்டார்டிங் salary வந்து ஒரு 60,000ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சோ ஆனா இதுல நிறைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதை பத்திலாம் தெரிஞ்சுக்கணும், பாண்ட் பீரியட் பத்திலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அடுத்த 5வது ரூட் ஆஃப்டர் MBBS இந்த 5 கண்ட்ரீஸ்ல பிஜி பண்றது. சோ யூஎஸ்ல USMLE, யூகேல பிளாப், கனடா, ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து இந்த 5 கண்ட்ரீஸ்ல வந்து பிஜி பண்றது. இந்த 5 கண்ட்ரீஸ்ல நீங்க பிஜி உங்களோட ஹையர் டிகிரிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆல் ஓவர் வேர்ல்ட்ல மோர் தென் 100 கண்ட்ரீஸ்ல வித்தவுட் எனி எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிகிரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெகனைஸ் பண்றாங்க. இன்ஃபேக்ட் இந்தியாவும் ஒரு கண்ட்ரி இதுல. சோ இந்த எக்ஸாம்ஸ் பத்திலாம் இன்னும் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் வர இந்த 6th பாயிண்ட்ல இருந்து எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ரூட்ஸ். சோ அந்த 6th பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா MBA இன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட். சோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு கார்ப்பரேட் மைண்ட் செட்டோட ஒர்க் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த மாதிரி கோர்சஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் லைக் அப்போலோல வந்து ஒரு டீன் ஆகிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா முடியும். அந்த ஹாஸ்பிட்டலே நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்ணுவீங்க. அண்ட் இதுல சமப்பே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். நம்பர் 7 லீகல் அட்வைசர், அதாவது மெடிக்கோ லீகல் லாயர். MBBS முடிச்சுட்டு நீங்க லாயரா வந்து பாத்தீங்கன்னா ஆகலாம். சோ இவங்க எதுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் மேல ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது அப்படின்னா அந்த டாக்டருக்கு வாதாடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா வருவாங்க. இதுக்கு நீங்க MBBS முடிச்சதுக்கு அப்புறம் லா கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். நம்பர் 8 வேற எங்கெல்லாம் டாக்டர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்றாங்க அப்படின்னா ஒன் திங் இஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். சோ இங்க ஒரு டாக்டரோட வேலை என்ன அப்படின்னா ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகுதுன்னா அதை அக்செப்ட் பண்ணலாமா ரிஜெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற அந்த டெசிஷன் எடுக்கிறது. சோ இது ஒன் ஆஃப் த ரூட். நம்பர் 9 டெலிமெடிசன் கன்சல்டன்ட். ஆன்லைன்லயே பேஷன்ஸோட கம்ப்ளைண்ட்ஸ் அட்டன் பண்ணி அவங்களுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறது. சோ இது வந்து ஒரு கம்ப்யூட்டரே பார்த்து ஒர்க் பண்ற ஒரு ஐடி ஜாப் மாதிரி இருக்கும். பர்சனலா எனக்கு வந்து ஒரு பர்சனல் டச் இருக்காது. பேஷண்ட்டை பார்த்து வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒப்பீனியன்ஸ் கொடுக்குற மாதிரி வராது. பட் ஆனா இதுல நிறைய டைம் இருக்கும். சோ நீங்க வேற எதுலயாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்பர் 10 ரிசர்ச் ஃபீல்டு. நிறைய பேருக்கு ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சோ இவங்க வந்து இந்த ரிசர்ச் ஃபீல்ட வந்து பாத்தீங்கன்னா போலாம். இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ICMRலயே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி கவர்மெண்ட் சைட்ல நீங்க வந்து ரிசர்ச் பண்ணலாம். இல்ல கார்ப்பரேட் மாதிரி டாடா மாதிரி இருக்கக்கூடிய பெரிய கம்பெனிஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிசர்ச் ஃபீல்ட வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் MBBS வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணலாம். இது வரைக்கும் 10 ரூட் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வேற என்னலாம் பண்ணலாம் அப்படின்னா பாட்டியா மாதிரி இருக்கக்கூடிய பெரிய கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ்ல நீங்க வந்து கொஸ்டின் செட்டரா இருக்கலாம், கண்டென்ட் ரைட்டர், வீடியோ எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜாப் வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ இங்க ஜாயின் பண்ணலாம். அடுத்ததா நிறைய மெடிக்கல் ரிலேட்டட் வெப்சைட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் பிளாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எழுதலாம். அடுத்து நம்ம ரூட் நம்மள மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா கூட ஆகலாம். நெக்ஸ்ட் ஒரு புக் ஆத்தரா வந்து ஆகலாம். நிறைய புக்ஸ் எழுதக்கூடிய ஆத்தர்ஸ்க்கு வந்து எடிட்டிங்ல வந்து ஹெல்ப் பண்ணலாம். அடுத்து மெடிக்கல் டெக்னாலஜி டெஸ்டர்ஸ் ஆகலாம், மெடிக்கல் கோடர்ஸா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆகலாம். ஸோ அந்த மாதிரி மெடிக்கல் ரிலேட்டட் டெக்னாலஜி ரிலேட்டட் ஃபீல்ட்ல வந்து நீங்க என்டர் ஆகலாம். அங்க வந்து நிறைய விஷயத்தை வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அடுத்த ரூட் UPSC எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றது. நிறைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு UPSC ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம், UPSC எக்ஸாம்ல 2 சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 2 சப்ஜெக்ட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும் அஸ் அ டாக்டரா. ஏன் அப்படின்னா நம்ம நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருப்போம். ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸ்ல அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் நம்மளால ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணிட வந்து பார்த்தீங்கன்னா முடியும். அண்ட் இந்த UPSC கிளியர் ஆயிட்டு நீங்க ஒரு IAS ஆஃபீஸரா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல நீங்க வந்து ஒரு ஹெல்த் செக்ரட்டரி ஆகிறதுக்கான சான்சஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. சோ இப்போ நான் சொன்ன இந்த யூசுவல் ரூட்ஸ் இதெல்லாம் தாண்டி வேற ரூட் இருக்கானா? டெஃபினட்டா இருக்கு. நீங்க என்ன வேணாலும் வந்து பார்த்தனா ஆகலாம். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமை என்ன, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, உங்களோட பேஷன் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதுல நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒரு புது ரூட்டை வந்து பார்த்தனா கிரியேட் பண்ணலாம். அதை நீங்க மத்தவங்களுக்கு ஒரு பாதையா வந்து பார்த்தனா இப்படியும் போலாம் அப்படிங்கறது நீங்க செட்டப் பண்ணி வச்சுட்டு வந்து பார்த்தனா போலாம். ஏன் நாளைக்கே நீங்க ஒரு பொலிட்டீஷியன் ஆகி ஒரு CM ஆகி PM கூட ஆகலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்டர்ன் டாக்டர்ஸ், போஸ்ட் MBBS டாக்டர்ஸ், MBBS படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. See you in the next video. Until bye.